Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கேசரி பவுடர், ஃபுட் கலர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல ஒரு சுவையான ஒரு பெர்ஃபெக்ட்டான கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்யறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த மெத்தட்ல ஒரு முறை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான மெத்தடாவும் இருக்கும். டேஸ்டும் வேற லெவலா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து நான் சேர்க்கிறேன். எந்த விதமான நறுமணமும் இல்லாத plain எண்ணெயா பார்த்து பயன்படுத்திக்கங்க. இது வந்து முழுக்க நெய்யிலே வந்து செய்யலாம். ஆனா வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது சூப்பரா இருக்கும். இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் ஒண்ணோட ஒண்ணு நல்லா கலந்து வரட்டும். இப்போ கலந்த பிறகு இதுல இருந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எட்டு எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா இதுல ஒரு 20 போல முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 15 காஞ்ச திராட்சை. இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரணும். அதே போல அந்த காய்ந்த திராட்சை பலூன் போல நல்லா உப்பி வரணும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. ரவை வந்து அந்த பாம்பே ரவை, அந்த குட்டி குட்டி ரவையா இருக்கும்ல, அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்துறேன். இது வந்து சரியா ஒரு 170 கிராம் போல இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே கேசரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை வந்து நம்ம நிதானமாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வறுக்கணும். அப்போ தான் அந்த ரவை நல்லா வறுபட்டு உங்களுக்கு அந்த கேசரினுடைய டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணாதீங்க, மிதமான தீயிலே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதில் அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது வந்து இனிப்பு சுவை வந்து நார்மலாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வைக்கல, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். இதையும் நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சர்க்கரை லைட்டாக உருகி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. எந்த கப்பால் ரவை அளந்தனோ அதே கப்பாலே தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். இது ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்கள், அந்த சர்க்கரை ரவை எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூவை நான் தண்ணியில் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயத்தில் இயற்கையான அந்த கேசரிக்கு ஒரு நிறத்தையும் கொடுக்கும். சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்குங்க. அதாவது கேசரி பவுடர் இல்லைனா வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த இனிப்பு சுவையை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துளி உப்பு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம எந்த கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல. அந்த குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய கலரே நேச்சுரலாக நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கிது பாருங்கள். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இதை நம்ம இதில் அப்படியே சேர்த்துட வேண்டியதான். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இழுக்கணும். அது வரைக்கும் வந்து அது வேக விடுவோம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அப்படியே சட்டுன்னு இழுத்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முதல்ல வந்து அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த மாதிரி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சரியாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஒரு தம் மாதிரி, அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 7 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். நல்லா உங்களுக்கு அப்படியே நெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேசரி. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் நல்ல ஒரு அருமையான டெக்ஸ்சரோட நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கேசரி. டேஸ்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய மனமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.